ஒரு மனுஷனுக்கு தேவையான விஷயம் எது அப்படின்னாக்கா, நீர், காத்து, அவன் சாப்பிடுறதுக்கு உணவு. அதற்கு இணையான ஒரு விஷயமா இன்னைக்கு இன்டர்நெட் வந்து மாறியிருக்கு அப்படின்னாக்கா மிகையாகாது. ஆனா இந்த ஒரு நாட்ல இன்டர்நெட் சேவை அப்படிங்கிறது முற்றிலுமா தடை செய்யப்பட்டிருக்கு. பொது போக்குவரத்தான பஸ் சர்வீஸா இருக்கட்டும், இல்ல ட்ரெயின் சர்வீஸா இருக்கட்டும், கம்ப்ளீட்டா இல்ல. நாடே ஸ்தம்பிச்சு போயிருக்கு. மாணவர்கள், குறிப்பா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரோட்ல நின்னு போராடிட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் 50 பேர் இறந்து போயிருக்கிறதா சொல்லப்படுது. ஆனா எத்தனை பேர் இறந்திருக்காங்க அப்படிங்கிற கள நிலவரம், டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரில. ஸோ எங்கே இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்கு, அதுவும் 2024ல எப்படி அப்படின்னு யோசிச்சிங்கனாக்கா, நம்ம இந்தியாவுடைய அண்டை நாடான பங்களாதேஷில் நடந்துகிட்டு இருக்கு இந்த விஷயங்கள். ஸோ நிறைய இன்டர்நேஷ்னல் மீடியாஸ் பங்களாதேஷில் நடக்கக்கூடிய முக்கியமான விஷயத்தை கவர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சில விஷயங்கள்லாம் தெரியுது, சில விஷயங்கள் தெரியல. ஏன் பங்களாதேஷில் இப்படிப்பட்ட ஒரு பதற்றமான நிலைமை இருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ தான் இந்த வீடியோ இருக்க போகுது. வணக்கம், நான் அஜய் ரஞ்சித். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சூரியன் எக்ஸ்பிளைன்ஸ். பங்களாதேஷில் இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கும் பங்களாதேஷுடைய இண்டிபெண்டன்ஸ்க்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நமக்கு எப்படி 1947வது வருஷம் சுதந்திரம் கிடைச்சதோ அதே மாதிரி பங்களாதேஷ்க்கு 1971வது வருஷம் சுதந்திரம் கிடைச்சது. ஸோ அதுக்காக வந்து இந்தியா, குறிப்பாக வந்து அந்த டைமில் பிரைம் மினிஸ்டராக இருந்த இந்திரா காந்தி நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய விடுதலை வீரர்கள் எல்லாமே வந்து போராடி 1971வது வருஷம் பங்களாதேஷ்க்கு சுதந்திரம் கிடச்சிது. ஸோ இது ஒரு பக்கம் நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பங்களாதேஷுடைய பாப்புலேஷன் பற்றி நம்ம ஸ்டடி பண்ணியே ஆகணும். ஸோ 17 கோடி பேர் தோராயமாக பங்களாதேஷில் இருக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 4.5 கோடி பேர் 15லேருந்து 29 வயசுக்கு உட்பட்டவங்களாக இருக்கிறாங்க. எப்படின்னாக்க ஹையஸ்ட் யங் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியாக பங்களாதேஷ் இருக்குது. இந்த 4.5 கோடி பேரில் கிட்டத்தட்ட 3.25 கோடி பேருக்கு வேலை வாய்ப்புகளோ இல்லை ஒரு ப்ராப்பரான ஒரு எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்க படிக்கிறதுக்கோ இல்லை. ஸோ இதுதான் மிகப்பெரிய பிரச்சனை இப்போ பங்களாதேஷில் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஓவரால் பாப்புலேஷனில் 3 பேரில் ஒருத்தங்க வந்து யங்ஸ்டர், அவங்களே 4.5 கோடி பேர் இருக்காங்க. அந்த 4.5 கோடி பேரில் 1,30,00,000 பேருக்கு தான் வேலை இருக்குது. மீதி 3,25 கோடி பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்போ இல்லை அவங்க படிக்கிறதுக்கான சூழ்நிலையோ இல்லை. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக இப்போ பூதாகரமாக வெடித்து ஸ்டூடெண்ட்ஸ் ரோட்டில் வந்து சண்டை போட்டுட்ருக்குறாங்க. அரசு அவங்கள தடுக்குது, அரெஸ்ட் பண்ணுது. நிறைய பேரை வந்து காலேஜில் அடைச்சி வச்சு காலேஜை வந்து பூட்டு போட்டுட்டாங்க. இது மாதிரியான சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்குது. 50 பேர் இது வரைக்கும் உயிரிழந்ததாக சொல்கிறாங்க. பட் எத்தனை பேர் அப்படிங்கிறது எக்ஸாக்ட் நம்பர்ஸ் வந்து நமக்கு கிடைக்கல. எதனால் யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இப்போ அங்கே சண்டை போட்டுட்ருக்குறாங்க அப்படின்னாக்கா, ஸோ ஒருத்தங்க வந்து வளர்கிறாங்க, அவங்களுக்கு வந்து நல்ல படிப்பு வேணும், நல்ல வந்து ஒரு வேலை வேணும். அப்போ தான் அவங்களுடைய எக்கானமிக் ஸ்டேட்டஸ் வந்து நல்லா இருக்கும். அடுத்தடுத்து வாழ்க்கையில் வந்து அவங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். பட் அதற்கான ஒரு ப்ராப்பரான சூழல் பங்களாதேஷில் இல்லை. பங்களாதேஷ் அரசு அதை வந்து அவங்களுக்கு அமைச்சு கொடுக்கல அப்படிங்கிறது ஒரு குற்றச்சாட்டாகவே வந்து பார்க்கப்படுது. ஸோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் அவங்கக்கிட்ட வந்து பங்களாதேஷுடைய ஃப்ரீடம் பற்றி நான் சொல்லியிருந்தேன்ல. நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா பங்களாதேஷுடைய விடுதலைக்காக வந்து போராடி இருக்கிறாங்க. ஸோ ஒன்ஸ் பங்களாதேஷ்க்கு ஃப்ரீடம் கிடைச்சதுக்கு அப்புறமா என்ன ஆயிருக்கு அப்படின்னாக்கா, அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு ஏதாவது ஒரு விஷயம் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமை வருது. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, பங்களாதேஷுடைய கவர்மெண்ட் சர்வீஸில், அதாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ஸில், அதுக்கப்புறமா அந்த போஸ்டிங்ஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த விடுதலை வீரர்களுடைய குடும்பம், குறிப்பாக வந்து மகன், மகள், அவங்களுடைய பேரம், பேத்தி, இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு கோட்டா வந்து நம்ம அலோகேட் பண்ணலாம் அப்படின்னு 1971வது வருஷமே வந்து முடிவாயிருச்சுங்க. அப்படி பார்க்குற போது பங்களாதேஷில் ஒரு பர்டிகுலர் கோட்டா சிஸ்டம் தான் இந்த கவர்மெண்ட் வேலைகளை நிரப்பக்கூடிய இடத்துல வந்து இந்த ஒரு பர்டிகுலர் கோட்டா தான் இருக்குது. ஸோ மொத்தமாக 17 கோடி பாப்புலேஷன் நான் வந்து பங்களாதேஷில் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதில் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா 0.2 மில்லியன் இருக்கிறாங்க. இவங்களுக்கான கோட்டா அப்படிங்கிறது 30%. ஓகேங்களா? ஸோ 100 பேர் வந்து ஒரு வேலைக்கு எடுக்கப்படுறாங்க அப்படின்னாக்கா அதில் 30 பேர் இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் கோட்டாலேருந்து வந்துடுவாங்க. அதுக்கப்புறமா டிசேபிள்டு பீப்புள் எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த 17 கோடி பேரில் அப்படின்னாக்கா 2.16 மில்லியன். அதாவது தோராயமாக பார்க்குற போது 20 லட்சம் பேருக்கு மேலே டிசேபிள்டாக பங்களாதேஷில் இருக்காங்க. அவங்களுக்கான கோட்டா அப்படிங்கிறது 1%. இந்த ட்ரைபல் அப்படின்னு சொல்கிறாங்க, பழங்குடியின மக்கள், அவங்களுடைய கோட்டா வந்து 5%. ஸோ அந்த நாட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்னாக்கா 1.586 மில்லியன் மக்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் பங்களாதேஷில் பெண்களுக்கும் ஸ்பெஷல் டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 10% இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது. ஸோ இடஒதுக்கீடு அப்படிங்கிறது நாடுக்கு நாடு,
ஸ்டேட்டுக்கு ஸ்டேட்டுமே வந்து மாறுபடும். எங்கே முக்கியமான பிரச்சனை இப்போ வருது அப்படின்னாக்கா, 56% கவர்மெண்ட் ஜாப்ஸை ஃபில் பண்ணுறது எத்தனை சதவீத மக்கள்னா, ஓவரால் பங்களாதேஷ் பாப்புலேஷனில் வெறும் 2.63% தான். ஓகே, மீதி இருக்கக்கூடிய 97.37% ஆஃப் த பாப்புலேஷன், மீதம் இருக்கக்கூடிய 44% வேலைக்கு அடிச்சுக்கிறாங்க. சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 100 வேலை இருக்குது. இந்த 100 வேலை வந்து இப்போ கவர்மெண்ட் வேலை இருக்குது அப்படின்னாக்கா, அதில் 56 வேலைகளுக்கு போட்டி போடுறது எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் த பாப்புலேஷன்னா, வெறும் 2.63% ஆஃப் த பாப்புலேஷன் தான் இந்த 56 வேலைகளை ஃபில் பண்ணுறாங்க. மீதம் இருக்கக்கூடிய வெறும் 44 வேலைக்கு பங்களாதேஷுடைய 97.37% ஆஃப் த மக்கள் சண்டை போட்டுக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு அன்ஃபேரான ஒரு கோட்டா சிஸ்டம். ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக இராடிகேட் பண்ணணும். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வை கொண்டு வருது. நீங்கள் டிசேபிள்டு பீப்புளுக்கு கொடுங்க, ஸ்பெஷல் டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு கொடுங்க, பெண்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுங்க, பட் இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு கோட்டாவை நீங்கள் ரத்து பண்ணணும் அப்படின்னு தான் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் இறங்கியிருக்கிறாங்க. எதனால் அப்படின்னாக்கா, இதில் மிகப்பெரிய ஏற்றத்தாழ்வு ஏற்படுது. அண்டு அந்த பங்களாதேஷில் முக்கியமாக கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸாக இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா, இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் கோட்டாலேருந்து தான் இன்றைக்கி பெரிய பெரிய பதவியில் உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஒரு சராசரியான ஒரு ஆள் படித்து கஷ்டப்பட்டு எக்ஸாமெல்லாம் எழுதி நான் வந்து ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ணுறேன் அப்படின்னாக்கா, எனக்கு கிடைக்கக்கூடிய அங்கீகாரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு வந்து ஃபைட் பண்ணுறாங்க. ஸோ கவர்மெண்ட் இதை பார்க்குது. 2 தரப்புக்கு இடையே இதை ஒரு ஸ்டூடெண்ட் ஃபைட்ஸாக மாற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ஆதரவாக ஒரு ஸ்டூடெண்ட் யூனியன் இருக்குது, கவர்மெண்ட்டுக்கு அகைன்ஸ்டாக ஒரு ஸ்டூடெண்ட் யூனியன் இருக்குது. அப்படி பார்க்குற போது சத்ரா லீக் அண்ட் சூகோ லீக், இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யூனியன், இவங்க கவர்மெண்ட்டுக்கு ஃபேவரபுளாக இருக்காங்க. இந்த கோட்டா சிஸ்டம் அப்படிங்கிறது ஒன்று வேணும், ஸோ தட் இதுதான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சப்போர்ட் பண்ணுற மக்கள்லாம் ஒரு பக்கம், மீதம் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இன்னொரு பக்கம். அதாவது இந்த கோட்டா சிஸ்டமை கம்ப்ளீட்டாக இராடிகேட் பண்ணி ஆகணும், இது பங்களாதேஷுடைய அந்த லாவிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சண்டை போட்டுட்ருக்குறாங்க. இந்த எதிர்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை தான் கவர்மெண்ட் வந்து அடக்க முயற்சி பண்ணுது. என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, தடியடி நடத்துகிறாங்க, அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. அண்டு கூட்டமாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை காலேஜில் வந்து பூட்டு போட்டு அவங்கள லாக் பண்ணுறாங்க. அண்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இடையே வந்து சண்டைகள் நடந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷில் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற போது நடந்துக்கிட்டு இருக்கு. அண்டு ஏன் இது இப்போது சடனாக அப்படின்னாக்கா, 2018 பார்த்தீங்கன்னாக்கா கோட்டா ரிஃபார்ம் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் வந்து ஆரம்பித்து இந்த கோட்டா சிஸ்டமை கம்ப்ளீட்டாக எராடிகேட் பண்ணணும்னு அன்றைக்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பயங்கரமாக போராடி இருக்கிறாங்க. அதற்கு அடிபணிஞ்சு 2018 இந்த கோட்டா ரிஃபார்ம் மூமெண்ட் மூலமாக இதுக்கப்புறம் இந்த கோட்டா சிஸ்டம் அப்படிங்கிறது இருக்காது அப்படின்னு பங்களாதேஷ் கவர்மெண்ட் வந்து அதை அறிவித்ததுக்கப்புறம் தான் இது எல்லாமே வந்து சப்சைட் ஆகி திருப்பி எல்லாமே நார்மலாக போயிட்டு இருக்கிற போது, இப்போ 2024 நெருக்கி 6 வருஷம் கழித்து அந்த கோட்டா சிஸ்டத்தையே நாங்கள் திருப்பி கொண்டு வர போகிறோம் அப்படின்னு வந்து ஒரு செய்தி வெளியானதுனால தான் இப்போ ஸ்டூடெண்ட்ஸு இதற்காக வந்து சண்டை போட்டுட்ருக்குறாங்க. 50 பேருக்கு மேலே உயிரிழந்திருக்கிறாங்க. பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடே ஸ்தம்பிச்சு போயிருக்கு. ஸோ யங் பாப்புலேஷன் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரியில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பும் எஜுகேஷனும் இல்லை அப்படின்னாக்கா என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு பங்களாதேஷ் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. இந்த பிரச்சனை பங்களாதேஷில் மட்டும் இருக்குதுன்னு நம்ம நினச்சக்கூடாது. வளர்ந்து வரக்கூடிய எல்லா நாடுகள்லையும் இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு தெரிஞ்சுக்கணும். ஸோ டெஃபினட்டாக இந்த ஒரு பிரச்சனைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் சைடில் வந்து ஆதரவாக தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்குறாங்க. நம்மளும் அதே எதிர்பார்ப்போம். ஸோ இதுதாங்க பங்களாதேஷ் நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த கோட்டா சிஸ்டம் அப்படிங்கிறது தேவையா தேவையில்லையா? ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்குது அப்படின்னாக்கா மறக்காமல் அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆர் இந்த ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கில் வந்து சூரியன் எக்ஸ்பிளைன்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற விஷயத்தையும் கீழே எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இப்படி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சூரியன் எக்ஸ்பிளைன்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்.